உங்களுடைய உயிரை விட அவர்கள் உங்களில் உயர்ந்தவர்களாக இருக்கணும். அதனால முதலாவது நம்முடைய உறவு என்ன, நம்பிக்கை நமக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த உறவு இருக்குது, அது ஆழமானது, ஆத்மார்த்தமானது, யதார்த்தமானது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள உறவை விளங்கணும். அந்த நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்ற நபிமார்களை மாதிரி இல்ல, மற்ற எல்லா நபிமார்களை விட இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வித்தியாசமாக பல இடங்களில் அல்லாஹ் சிறப்பாக பேசியிருக்கிறான். நான் ஏன் சொல்ல வாரேன்டா, ஒரு ஆளை நாங்க விரும்புறோம்டா, நேசிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, உலகத்துல சில யங்ஸ்டர்ஸ் யார் யாரையோ விரும்புவாங்க, பேச்சு தேடுறது, சர்ச் பண்றது, அவர் எப்படி, அவருடைய நட உட, பிசினஸ், வருமானம், அவருடைய ஹாபி என்ன, பழக்கம், இதெல்லாம் தேடுவாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க உலமாற நேசிக்கிறோம். காலத்தால 1500 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர்கள், இடத்தால இங்கிருந்து பல 1000 மைல்களுக்கு அப்பால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல ரௌதாவுல மஸ்ஜித் நபவியில அவர்கள் வாழ்ந்த அதே வீட்டுல தான் அவர்கள் அடங்கி இருக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன செய்கிறோம், அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், வரஃபஅனா லக ذிக்ரக், முஹம்மதே உங்களுடைய பெயரை புகழை நாங்க ஓங்க செய்திருக்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை அல்லாஹ் எவ்வாறு ஓங்க செய்திருக்கிறான் என்றா, உலகத்தில் உள்ள 200 கோடி இஸ்லாமியர்களும் அவர்கள் தொழக்கூடிய தொழுகையில கடைசி அத்தஹியாத்துல நாங்க அந்த நபி அவர்களை நேருக்கு நேராக விழித்து சலாம் கூறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்க, கண்ட முன்னால் உள்ளவரை தான் அலைக்கான்னு கூப்பிடலாம். எப்படி நபி அவர்களுடைய ரௌதாவுக்கு முன்னால போய் நாங்க அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லாஹ் என்று சொல்ற மாதிரி தொழுகையில மட்டும் முழு உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் நேராக நபி அவர்களை விழித்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியுன்னு நாங்க கூறுகின்றோம். உலகத்தில் இந்த சிறப்பு வேற யாருக்கும் இல்ல. அசான்ல முழுக்க முழுக்க அல்லாஹுடைய அந்த சங்கநாதம் தானே, அல்லாஹுடைய உயர்வு, அவனுடைய மாண்பு. அந்த அதானிலையும் அல்லாஹ் நபி அவர்களுடைய பெயரை நுழைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர் என்று 4 தடவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். உலகத்தில் உள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எங்க இந்த சின்ன தீவுல 3000 மஸ்ஜித், இலங்கையில பக்கத்தில் இந்தியாவுல பல்லாயிரக்கணக்கான மஸ்ஜித், பாகிஸ்தான்ல, இந்தோனேஷியால, அப்படி முழு உலகத்துல நான் நம்புறேன் ஈஜிப்ட்ல 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மஸ்ஜித். உலகத்தில் உள்ள எல்லா மஸ்ஜித் பட்டி தொட்டிகள்ல, கிராமங்கள்ல ஒரு நாளைக்கு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஒரு பாங்கல 2 தடவை, 5 நேர பாங்கல 10 தடவை, ஒரு பள்ளியில 10 தடவை, உலகத்தில் உள்ள பள்ளிகள்ல எத்தனை மில்லியன் தடவை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுது என்றா, உலகத்துல அல்லாஹ் அல்லாமல் வேறு யாருடைய பெயரும் இந்த அளவுக்கு உச்சரிக்கப்பட்ட வரலாறு இல்லை. அந்த அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ்வே பல இடங்களில் அல்லாஹ் ரப்பு, அவன் எஜமான், நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, நபி அவர்களையே அல்லாஹ் அடிமை என்று விழித்து பேசியிருக்கிறான் குர்ஆன்ல பல இடங்கள்ல. நபி அவர்களுக்கு அடிமை என்று சொல்வது ஆக விருப்பமானது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குந்தி கொண்டு சாப்பிடுறாங்க. ஒரு ஆள் கேட்டார், என்ன யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன குந்தி கொண்டு சாப்பிடுறீங்களே? சொன்னாங்க, நானும் அல்லாஹ்வுடைய அடிமை தானே, நான் குந்தி சாப்பிட்டா என்னான்னு கேட்பாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் எஜமான். ஆனால் அந்த நபி அவர்களை பல இடங்களில் அவனே பிரஸ்தாபித்திருக்கிறான். அவனுடைய 99 திருநாமங்கள், அதுல ரഊஃப் ரஹீம் என்ற 2 நாமங்கள் இருக்குது. அதுல நீங்க பார்க்கலாம், அந்த குர்ஆன்ல சூரத்துல் ஃபத்ஹுடைய கடைசியில, இல்ல அதற்கு முன்னால சூரா யூசுஃபுடைய கடைசி நினைக்கிறேன், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பெயர் ரഊஃப், அல்லாஹ்வுடைய பெயர் ரஹீம். அந்த 2 பெயர்களை நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். நாங்க இப்படி குர்ஆனிலேயும் பார்க்கலாம், ஹதீஸ்லயும் பார்க்கலாம். நபி அவர்கள் வாழ்ந்த ஊரை கொண்டு சத்தியம் செய்கின்றான். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். இந்த பாதுகாப்பான அச்சமற்ற இந்த ஊரின் மீது சத்தியமாக, நபி அவர்கள் பிறந்த ஊர், நபி அவர்கள் ஹிஜ்ர செய்த ஊர், நபி அவர்களுடைய வாழ்நாள், நபி அவர்களுடைய நெஞ்சு, அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், நாங்க உங்களுடைய நெஞ்சத்தை விரிவாக்கவில்லையா, லஅம்ருக உங்களுடைய வாழ்நாளின் மீது சத்தியமாக குர்ஆன்ல பல இடங்கள்ல அவர்களுடைய பேச்சு, வன்னஜ்மி இதா ஹவா மா தல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா, அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் எதை பேசினாலும் வஹ்யை கொண்டு தான் பேசுவார். நபி அவர்களுடைய பேச்சு, நபி அவர்களுடைய நெஞ்சு, நபி அவர்களுடைய உள்ளம், நபி அவர்களுடைய வாழ்நாள், நபி அவர்களுடைய பார்வை, மஸாகல் பஸர் வமா தகா. குர்ஆன்ல நாங்க அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரஃபை அல்லாஹ்வே பல இடங்களில் பறைசாற்றி இருக்கின்றான்.